வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்இ மேக்ஸ்லேருந்து 4th லெசனோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஆல்ரெடி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, அதை எப்படிலாம் சால்வ் பண்ண முடியும், ரைட். அப்புறம் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் அதை சால்வ் பண்ணி ஸ்கொயர் ரூட் அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சது வரைக்குமே பண்ணிட்டோம், ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் இங்கே டிஸ்கிரிமினன்ட் இருக்கும். அந்த டிஸ்கிரிமினண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்றது, இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் சால்விங் கொடுத்துருப்பேன். அதில் நம்ம ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் மட்டும்தான். கிராஃப் நம்ம யூஸ் பண்ணல, ரைட். அந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணல. கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் உங்களுக்கு டெலிட்டட். இந்த அனாலிட்டிக்கல் ஃபார்முலா மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இன்கேஸ் நீங்க சால்வ் பண்ணும்போது அந்த ஃபேக்டர்ஸ் உங்களால கண்டுபிடிக்கவே முடியல, ப்ராடக்ட் சம் போடும்போது நம்ம எடுத்தோம்ல, அந்த ஃபேக்டர்ஸ் உங்களால கண்டுபிடிக்கவே முடியலைன்னா நீங்க வந்து அனாலிட்டிக்கல் மெத்தடுக்கு போகலாம். அனாலிட்டிக்கல் மெத்தட் என்ன? x ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துப்போம், ரைட். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதான் ஒரு ஜெனரல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்போ நான் ஆல்ரெடி சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் எடுத்து இதுல சால்வ் பண்றேன். நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணது இங்க இருக்கு. 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை ப்ராடக்ட் சம்ல ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராடக்ட் மைனஸ் 12, சம் பிளஸ் 1. ஸோ 1 positive, 1 negative. So minus 4, plus 4, minus 3. So 4 into 3 minus 12, minus plus 4 minus 3, 1. So 2x square plus 4x minus 3x minus 6 equal to 0. So 2x into x plus 2 minus 3 into x plus 2 equal to 0. So x equal to minus 2, அப்படி இல்லைன்னா x equal to plus 3/2 ஆன்சர் கிடைச்சிருக்கும், ரைட். நான் ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இங்க நான் இதை ஃபார்முலால போட்டு பார்க்குறேன். என்னோட a வந்து 2, b வந்து பிளஸ் 1, c வந்து மைனஸ் 6. ஸோ என்னோட ஃபார்முலா x ஈக்குவல் டு மைனஸ் b. ஸோ மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 2 இன்டூ மைனஸ் 6 டிவைடட் பை 2a, which is 2 into 2. Which gives me minus 1 plus or minus root of 1, 4 into 2, 8, 8 into 6, 48, minus into minus plus I know, so plus 48 divided by 4, which will give me minus 1 plus or minus root of 49 divided by 4, which is equal to minus 1 plus or minus 7 divided by 4. So அப்ப x வந்து 2 ஆன்சர், minus 1 plus 7 by 4, அப்படி இல்லைன்னா minus 1 minus 7 by 4. சரி, அப்ப முதல் ஆன்சர் என்ன? 6 by 4, which is equal to 2 by 3 by 2. அப்படி இல்லைன்னா x equal to minus 8 by 4 minus 2. So 3 by 2வும் minus 2வும் கிடைக்கும். ஸ்ப்ளிட்டிங் தி மிடில் டேர்ம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கோஎஃபிஷியன்ட்டை போட்டு பண்ணிட்டா. கிளியரா? ஸோ நான் இன்னொரு சம் எடுக்கிறேன். ஸோ நான் அடுத்து எடுக்க போற சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ நான் இதை வந்து வெறும் ஃபார்முலால மட்டுமே போடுறேன். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 6 மாறும், ஏன்னா இதுதான் b. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா வந்து மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ 1 இன்டூ 9 divided by 2 into 1 is equal to 6 plus or minus root of 36 minus 36 by 2, which is 6 plus or minus 0 by 2. So 6 plus 0 by 2 ஒரு answer. இன்னொரு answer 6 minus 0 by 2. So 3, 3 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. கிளியரா? ஆக்சுவலா இது x minus 3 the whole square. கொஸ்டின் யோசிக்கும் போது x minus 3 whole square தான் யோசிச்சேன். a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. கிளியரா? அப்ப எனக்கு இங்க என்னன்னா ரூட்ஸ் சேம்.
இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரூட்ஸ் வந்து 3 பாசிபிலிட்டியில இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், இந்த ஃபார்முலா மெத்தடை வச்சு நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு கொடுக்கலைன்னா நீங்க வந்து சால்வ் பண்றதுக்கு அனாலிட்டிக்கல் ஃபார்முலா எம்ப்ளாய் பண்ணிக்கலாம், ப்ரொவைடர் உங்களுக்கு அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா. ஓகேயா? ஸோ அப்போ எனக்கு இந்த ரூட்ஸ் வந்து 3 டைப் இருக்கும். ஒன்னு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லாஸ்டா போட்ட சம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் வேல்யூ 3 3. ஸோ 2 ரூட்ஸ் இருக்கு, ரெண்டுமே ரியல் நம்பர், ரெண்டுமே ஈக்குவல். இதே வந்து நான் அடுத்ததா எடுத்தேன் அப்படின்னா ரியல் அண்ட் யூனிக். ரியல் அண்ட் யூனிக் இது அதுக்கு முந்தின கொஸ்டின் 3/2 3/2 -2 வந்துச்சு இல்ல. ஸோ ரெண்டும் வேற வேற ரூட் கிடைக்குது. மூணாவது கண்டிஷன் நோ ரியல் ரூட்ஸ். அப்படி ஒரு கண்டிஷன் பாசிபிளே இல்லாம கூட இருக்கலாம். இந்த 3 கண்டிஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சால்வ் பண்ணாம, ஃபுல்லா சால்வ் பண்ணாம ரூட்ஸை கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண போறது யாருன்னா b² - 4ac. இவருக்கு பேரு தான் டிஸ்கிரிமினன்ட். ஸோ இந்த b² - 4ac வச்சு ஏன் கண்டுபிடிக்க முடியுது? இப்போ நல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல b² - 4ac 0. அதனால +or-0 இந்த ஆன்சரை மாத்தல. +0 - 0 ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். எப்பெல்லாம் b² - 4ac 0வா இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். கிளியரா? அதுக்கு ப்ரீவியஸ் கண்டிஷன்ல நமக்கு என்ன இருந்துச்சு? b² - 4ac நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதுல பர்டிகுலரா என்னன்னா b² - 4ac கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். ஏன்னா அப்பதான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். லெஸ் தென் 0வா இருந்தா என்ன ஆகும்? b² - 4ac லெஸ் தென் 0 அப்படின்னா நோ ரியல் ரூட்ஸ். ஏங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரூட் ஆஃப் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கு? -b +or- ரூட் ஆஃப் b² - 4ac/2a. அப்ப இந்த டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ b² - 4ac எப்படி இருக்கு? ரூட் ஆஃப் இருக்கு. இப்போ கேன் ஐ ஹேவ் ரூட் -9? ரூட் 9 ஓகே. 3 × 3 ரூட்னா என்ன? ஸோ எந்த நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணா எனக்கு -9 கிடைக்குதோ அதுதான் ரூட்டோட அர்த்தம். ஒன்னே இந்த 2 நம்பரும் பாசிட்டிவா இருக்கும், இல்ல 2 நம்பரும் நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? அதான் பாசிபிள். ஒரே நம்பர் தானே, ஒரே நம்பர் ஒன்னு 2 பாசிட்டிவ் இல்ல 2 நெகட்டிவ். 2 பாசிட்டிவா மல்டிப்ளை பண்ணாலும் சரி, 2 நெகட்டிவா மல்டிப்ளை பண்ணாலும் சரி, எனக்கு நெகட்டிவ் கிடைக்காது. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள -9 நாட் பாசிபிள். கிளியரா? அப்ப இந்த மைனஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வர முடியாது. அப்ப இந்த b² - 4ac நெகட்டிவா இருக்க முடியாது. கரெக்டா? b² - 4ac நெகட்டிவா இருக்க முடியாது. அதனால இந்த b² - 4ac லெஸ் தென் 0 அப்படின்னா there is no real root. சரியா? ரியல் ரூட்டே கிடையாது. இதுதான் வந்து டிஸ்கிரிமினன்ட்டும் அந்த நேச்சர் ஆஃப் ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the nature of the roots of the following quadratic equation. If real root exists, find them. So real roots இருந்தா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸை எடுத்துட்டு ரியல் ரூட்ஸ் இருந்தா find themனு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம முதல்ல நேச்சர் ஆஃப் ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரியல் ரூட் இருந்தா மட்டும் அதை சால்வ் பண்ணா போதும். கிளியரா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். 2x² - 3x + 5 = 0. So முதல் question 2x² - 3x + 5 = 0. சரியா? 2x² - 3x + 5 = 0. So a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? a = 2, b = -3, c = 5. அப்போ எனக்கு என்ன வேணும்? b² - 4ac என்னன்னு வேணும். சரியா? ரியல் ரூட்ஸா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிற எனக்கு யாரு தேவை? b² - 4ac. ஸோ இது ஈக்குவல் டு 0வா, லெஸ் தென் 0வா, கிரேட்டர் தென் 0வான்னு தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ நான் ஈக்குவல் டு என்னன்னு போடக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரியாது. கண்டுபிடிச்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ண முடியும். ஸோ அப்போ நான் b-க்கு பதிலா -3 the whole square -4 × 2 × 5, which is 9 - 4 × 2 8, 8 5s are 40, which is -31 less than 0. Since b² - 4ac less than 0, there are no real roots. ரியல் ரூட்ஸே இல்லை. இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதனால நமக்கு இங்க சொல்யூஷன் இல்லை.
Now second question, second subdivision. செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம்ல பண்ண முடியாது. ஏன் அப்படிங்கிறத இங்க பேசுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பிளஸ் 12 சம் வந்து -4√3 இப்படி ஒரு நம்பரை நீங்க யோசிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சரியா, ஓரளவுக்கு மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்? பட் வந்து நாட் ஆல் த டைம். அப்ப இது எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் 12 வரணும், சம் -4√3 வரணும். இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் நீங்க எழுதிட்டு வரும்போது 4 × 3 12, ஆனா 4 + 3 இங்க 4√3 இருக்கு. அப்ப எனக்கு ரெண்டுமே ஆக்சுவலா √3 டேர்மா வரணும். கிளியரா? ஸோ ப்ராடக்ட் பாசிட்டிவ்ங்கிறனால ரெண்டும் பாசிட்டிவ். ஸோ யோசிச்சிங்க அப்படின்னா கொண்டு வர முடியும், பட் டைம் எடுக்கலாம். கிளியரா? 2√3 வரும்னு நினைக்கிறேன், ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ -2√3 -2√3 ஆட் பண்ணா -4√3, மல்டிப்ளை பண்ணா 2 × 2 4, √3 × √3 3. சரியா? ஸோ அப்போ எனக்கு 12 கிடைக்கும். ஸோ -2√3, -2√3 தான் என்னோட ரூட்ஸ். இதை இருந்து யோசிக்கிறதுக்கு எல்லாராலையும் டப்புன்னு முடியாது. ஏன்னா நம்ம வந்து வெறும் இண்டீஜர்ஸாவே யோசிச்சு பழகிருக்கோம். அப்ப இதை எப்படி சால்வ் பண்றதுன்னா இதுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தட்ல என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். 3x² - 4√3x + 4 = 0. ஸோ எனக்கு a யாரு? a = 3, b = -4√3 and c = 4. கரெக்டா? -4√3, c = 4. அப்ப எனக்கு என்ன வரணும்? b² - 4ac எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ -4√3 எப்பவுமே பிராக்கெட் போடுங்க. -4√3 the whole square -4 × 3 × 4 which is equal to -ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். 4² 16 × 3 -16 × 3. நான் மல்டிப்ளையே பண்ணல, ரெண்டு லைக் டேர்ம் தான், கட்டாயம் 0. Since b² - 4ac = 0, the roots are real and equal. The roots are real and equal. So equal and real roots கண்டுபிடிச்சிடும். அப்ப ரூட்ஸ் இருக்கு, ரூட்ஸ் இருந்தா அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So x = -b plus or minus root of b² - 4ac by 2a, which is minus of minus plus 4√3 plus or minus 0 by 2 × 3. ஸோ அப்போ எனக்கு 4√3 by 2 × 3, அப்படி இல்லைன்னா 4√3 by 2 × 3. ஏன்னா ரெண்டுமே பிளஸ் ஆர் மைனஸ் 0 தானே. அப்போ 2 கட் 4 கட் ஆகி 2 கட் ஆகி √3. ஸோ என்னோட ரூட் வந்து 2/√3, 2/√3. ஸோ x = ரெண்டு வாட்டி எழுத வேண்டாம், ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு எழுதிட்டோங்கிறனால ஒரு தடவை சால்வ் பண்ணிட்டு ரெண்டு வாட்டி ஆன்சர் எழுதிக்கிங்க. therefore the roots are 2/√3, 2/√3 அப்படின்னு எழுதிக்கலாம். கிளியரா? இப்ப இங்க நான் சால்வ் பண்ணியிருந்தாலும் மேபி எனக்கு அந்த ஆன்சர் தான் வந்திருக்கு. கிளியரா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஷார்ட்கட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு டிவைட் பண்ணணும். ஸோ 2/√3, 2/√3 அந்த சைடு போகும்போது பாசிட்டிவ் ஆயிடும். ரைட்? ஸோ the last question, 2x² - 6x + 3 = 0. So 2x² - 6x + 3 = 0. So a = 2, b = -6, c = 3. 2x² - 6x + 3 = 0. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக இருக்கு. ஸோ ஏபிசி என்னன்னு போட்டு சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ -b ஃபார்முலா என்ன? b² - 4ac. ஸோ -6 the whole square -4 × 2 × 3, which is equal to 36 - 4 2s are 8, 8 3s are 24, which is 12. Greater than 0. Therefore, the roots are real and unique. அப்ப நான் இந்த ரூட்ஸை இப்ப கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அகைன் ஃபார்முலாக்கே போயிடலாம். திருப்பி ஒரு ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் தேவையில்லை. ஸோ x = minus of minus plus 6 plus or minus √12 by 2a, 2 × 2 4. So 6 plus or minus 2√3. ஏன்னா 12ல 4 × 3 எழுத முடியும், 4க்கு ரூட் வெளியே வரும். ஸோ 2√3 divided by 4. ஸோ இதுல காமனா 2 வெளியே எடுக்க முடியும். 3 plus
ஆர் மைனஸ் ரூட் 3/4 இது கட் ஆகி 2 மாறும். ஸோ 3 பிளஸ் ரூட் 3/2 அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ரூட் 3/2. இப்போ இந்த ரூட்ஸை நம்ம யோசிச்சிருக்கவே முடியாது. கிளியரா? இங்க நான் ப்ராடக்ட் சம் எழுதுறேன் பாருங்க. ப்ராடக்ட் 6 சம்மு -6. யோசிச்சு பாருங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா +6 வரணும். அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர். கிளியரா? ஸோ இது பண்ணா மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -6 வரணும். எங்க போட்டு ரைட் 6க்கு நீங்க ஃபேக்டர்ஸ் யோசிச்சீங்கன்னா 6 × 1, 3 × 2, 2 × 3, அப்புறம் 1 × 6. இது நம்ம எழுத மாட்டோம், ஏன்னா அதே தான் ரிப்பீட் ஆகுது. இதுக்கப்புறம் யோசிச்சீங்கன்னா √3 × √6 × √6ன்னு யோசிக்கலாம். அதையும் ஆட் பண்ணா -6 வராது. அப்ப இது காம்ப்ளெக்ஸ் ஆனதுதான். இது இருந்து யோசிக்க முடியாது, இருக்கு. என்னால இதை சால்வ் பண்ண முடியறதுக்கு கட்டாயம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நான் ஃபார்முலா மெத்தட்ல போனாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? ஸோ இதுதான் இந்த வீடியோல. ஸோ இந்த சாப்டர், இந்த எக்ஸசைஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம். மேபி அடுத்த கொஸ்டின்ல இந்த 4 கொஸ்டினே அடுத்த வீடியோல இந்த 4 கொஸ்டினே சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். அப்புறம் அடிஷனல் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அடுத்த லெசனுக்கு போயிடலாம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.